السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، وقال تعالى في القران الكريم القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை இந்த மார்க்கத்தின் மீது படைத்ததற்காக வேண்டி நாம் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. அப்படி இருக்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவான். நாம் ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்வான், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். குன்தும் கைர உம்மah, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எதனால் சிறந்த சமுதாயம் தெரியுமா? எதற்காக வேண்டி இந்த சர்டிபிகேட் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், ஏனென்று சொன்னால், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையான விஷயத்தை மக்களின் பக்கம் நீங்கள் ஏவிக்கொண்டே இருக்கிறீர்கள், தீமையான விஷயத்தை விட்டும் அவர்களை தடுக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம். அது மாத்திரமல்ல, வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான். அன்பான சொந்தங்களே, உறவுகளே,
இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தவர்களான சஹாபாக்கள். உண்மையில் இந்த ஆயத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ்கிறோமா? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கிறது என்பது ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தால் நமக்கு நாமே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். இந்த ஆயத்தை முழுமையாக முழு சொந்தக்காரராக வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டார்களோ அதில் துளி அளவு கூட எந்த விதத்திலும் குறைபாடை அவர்கள் ஏற்படுத்தாமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இதில் நாம் விளங்க வேண்டிய விஷயம், இவர்கள் நன்மையை ஏவும் செய்தார்கள் சஹாபாக்கள், அதே நேரத்தில் தீமையை தடுக்கவும் செய்தார்கள். இதில் ஆக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவரிடத்தில் அவர்கள் இது தீமை என்று அவர்கள் எடுத்துரைக்கும் பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் முற்படுத்தி இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தது, இதை செய்யக்கூடாது என்று அவர்கள் யாருக்கு அதை எடுத்து சொல்வார்களோ அவர்களும் அதை விளங்கி அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது பாவம் என்று அவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது அதை பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக, மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நன்மை தீமை நம்மிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம்? இதனால் தான் அவருடைய சமூகம் சிறந்த சமூகமாக, சிறந்த ஒரு தலைமுறையாக அவர்கள் இருந்தார்கள். சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். தன்னுடைய தூதருடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். தனது தூதருக்கு மாறு செய்வதை அவர்கள் உள்ளத்தில் துளி அளவு கூட, எண்ணத்தில் கூட அவர்கள் வைத்தது கிடையாது. அதன் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தில் சிறப்பு மிக்க மக்களாக, வானில் மின்னும் நட்சத்திரங்களாக இன்றைக்கும் நமது கண்ணுக்கு முன்னால் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நேசித்தார்கள். அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக பாடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்கள். அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்தை தான் பெறுவதற்காக வேண்டி என்னென்ன செயல்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து பாடுபட்டார்கள். அவர்கள் நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். எப்படி நேசத்தை வெளிப்படுத்தினார்கள்? அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் சொல்லி தந்ததை, கற்றுத்தந்ததை அப்படியே தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததை, கற்றுத்தந்ததை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு அதை செய்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லும் பொழுது அதை அப்படியே மனம் உகர்ந்து அதை வாழ்நாள் முழுக்க விடாமல் அதை செய்யக்கூடிய சஹாபாக்களாக இருந்தார்கள். அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, இன்னைக்கு நாம எவ்வளவு ஹதீஸ் புத்தகங்கள் நமது கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஹதீசுகள், அதற்கான விளக்க உரைகள், குர்ஆனுக்கான விளக்க உரைகள் என்று நிறைய விஷயங்கள் நமக்கு கொட்டி கிடைக்கிறது. ஆனால் அதை படித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு நாம் தயாராக இல்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமை இன்றைய தினத்தில் என்னவாக இருக்கிறது? யாருடைய நேசத்தை பெறுவதற்கு பாடுபடுகிறோம்? யாருடைய வாக்கை வேத வாக்காக நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்?
யாருக்கு பின்னால் இன்றைய தினத்தில் எனது சமுதாயம், எனது இளம் சமுதாயம், எனது இளம் பெண்கள், நமது பிள்ளைகள், ஏன் வயதானவர்கள் கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? யாருக்கு பின்னால் ஓடுகிறார்கள்? யாருடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி ஓடுகிறார்கள்? எதற்காக வேண்டி பாடுபடுகிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா உள்ளங்கள் நடுங்கக்கூடிய அளவிற்கு இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் நமது ஊர் உட்பட நிறைய இளம் பெண்கள், இளைஞர்கள் மோசமான ஒரு வாழ்க்கையின் பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தனது எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல், நாளை மறுமையை பற்றி யோசிக்காமல், இன்னைக்கு ஒரு கூட்டம் கண்மூடித்தனமாக யார் யாரையோ பின்பற்றக்கூடியதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் யாரும் பரிபூர்ண மூமினாக ஆக முடியாது. நீங்கள் யாரும் பரிபூர்ண மூமினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் எப்பொழுது உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை நீங்கள் யாரும் பரிபூர்ண மூமினாக ஆக முடியாது. எப்படிப்பட்ட நேசம்? மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், ஒட்டுமொத்த உலக மக்களை காட்டிலும் நான் உங்களுக்கு நேசத்திற்கு உரியவனாக ஆகாத வரை நீங்கள் பரிபூர்ண ஒரு மூமினாக ஆக முடியாது. இன்னைக்கு நம்ம யாரை நேசிக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரை நேசிச்சுட்டு இருக்கோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுடைய தந்தை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகளை விட, ஏன் இந்த உலக மக்களை காட்டிலும் நான் உங்களுக்கு நேசத்திற்கு உரியவனாக ஆகாத வரை நீங்களெல்லாம் யாரா ஆக முடியாது. சொல்லுங்க, யாரா ஆக முடியாது? பரிபூர்ண மூமினாக ஆக முடியாது. இன்னைக்கு நாம யாரங்க நேசிக்கிறோம்? அங்க வார்த்தையை கவனிங்க, ஹதீஸினுடைய வார்த்தையை கவனிங்க. மின் வாலிதிஹி வ வலதிஹி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், பிறகு உலக மக்கள் அனைவர்களையும் காட்டினோம். ஏன்னா ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை, ஒரு தாய், ஒரு தகப்பன் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மிக நேசமாக இருக்கக்கூடியது தாய் தந்தைக்கு தனது பிள்ளையாகத்தான் இருப்பார்கள், இல்லையா? அதே பிள்ளைகளுக்கு தனது தாயாக இருப்பார்கள், தனது தந்தையாக இருப்பார்கள். இதுதான் பெரும்பாலான நேசம் என்பது அதிகமாக இவர்களிடத்தில் தான் இருக்கும், அதிகமான பாசம் இருக்கும். ஆனா இன்றைய கால சூழ்நிலையில ஒரு பெண்மணி ஒரு நடிகனை பார்த்து சொல்லுது, பேட்டி கொடுக்குது, பகிரங்கமான முறையில பேட்டி கொடுக்குது, என் கணவனை விட, என் பிள்ளையை விட எனக்கு நடிகர் விஜய் தான் பிடிக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றது யாரு? புர்கா அணிந்து கொண்டு இஸ்லாமிய ஒரு பெண்மணி, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது தூதராக ஏற்றுக்கொண்ட பெண்மணி இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என் கணவனை விட, என் பிள்ளையை விட எனக்கு நடிகர் இவரதாக பிடிக்கும். நமக்கு வெட்கமா இல்லையா? ரோஷம் இல்லையா? இதையும் அந்த கணவன் பக்கத்தில் இருந்து ஆதரிக்கிறார். வெட்கம் கெட்ட குடும்பமா நாம்? என் கணவர் இவரை விட எனக்கு நடிகர் அவரதாக பிடிக்கும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு குடும்பமே ரசிக்கிட்டு சிரிக்குது. ஆமா 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 ஆமா. வெட்கம் இல்லை, ரோஷம் வர வேண்டாம். அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் قد حرم الله عليهم الجنة. 3 நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். 3 நபர்களுக்கு அல்லாஹ் எதை ஹராமாக்கி விட்டான்? சொர்க்கத்தையே ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதுமினுல் ஹம்ர், நிரந்தர குடிகாரன். முதுமினுல் ஹம்ர், நிரந்தரமாக குடித்துக் கொண்டே இருக்கக்கூடியவன். பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவர். பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவர்கள். 3ஆவதாக சொல்லக்கூடிய நபர் தய்யூஸ் என்று சொன்னால், தனது குடும்பத்தில் வெட்கக்கேடான அசிங்கமான விஷயங்கள் உள்ளே வருவதை கண்டுக்காமல் கண்டிக்காமல் அதை அப்படியே கண்டு கொள்ளாமல் விடக்கூடிய ஒருவன். நமது வார்த்தையில் வாசையில் சொல்ல போனால் வெட்கம் கெட்டவன். இந்த 3 நபர்களும் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் இவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். தையூஸ். இன்றைக்கு காலம் போற போக்க பார்த்தா இன்றைக்கு தையூசுகள், அவங்க குடும்பத்தில் அசிங்கங்கள் ஏற்படுகிறது, அதை கண்டிக்காமல் கண்டு கொள்ளாமல் இருந்தால் அவன் வெட்கம் கெட்டவன். இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வேறு அறிவிப்பில் இந்த தையூஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தனது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அசிங்கத்தை கண்டு கொள்ளாமல் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு அறிவிப்பில் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் சங்கமிக்க அல்லாஹ் இவர்களை பார்க்க மாட்டான். நாளை மறுமையில் இப்படிப்பட்ட வெட்கங்கெட்டவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ரோஷமில்லாதவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். தனது குடும்பத்தில் கேவலங்கள் உள்ளே வருவதை, தன்னை விட ஒரு நடிகரை பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய பெண்ணை கண்டிக்காமல் அருகில் நின்று கொண்டு சிரிக்கக்கூடிய ஒரு வெட்கம் கெட்டவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவன் தையூஸ், வெட்கம் இல்லாதவன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அதை ஆதரிக்கிறார்கள்? நபியை நேசிப்பதை விட, என் இறைவனுடைய நேசத்தை பெறுவதை விட, யாரென்று தெரியாத, எந்த விதத்திலும் இவனுக்கு உதவி செய்யாத, இவன் சென்றால் 7 இடத்துக்குள்ள பார்க்காத, யாரோ ஒருவனுக்காக வேண்டி, ஒரு கூத்தாடிக்காக வேண்டி, கோடியில் புரளக்கூடிய ஒரு நபருக்காக வேண்டி இவன் தனது குடும்பத்தை விட, பிள்ளையை விட, தனது தூதரை விட, தன்னை படைத்த ரப்பை விட அவனை நேசிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவனை நேசிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள். என்னுடைய ஆசிரியர் ஹபீப் நதுவி அவர்கள் ஒரு உரையில் சொன்னார்கள், ஒரு பையன் ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞன் வந்து அந்த நடிகன் பக்கத்துல, அதாவது அவர் தூரத்துல இருக்கிறாரு, அங்க சென்று இவர் பார்த்துட்டார். இந்த பையன் பார்த்தது, இந்த பையன் யாரும் அவருக்கெல்லாம் தெரியாது. அந்த நடிகன் அவரெல்லாம் வந்து கண்டுகொள்ளவே இல்லை. 10ஓட 11 அத்தோட 4ங்கிற மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்துல எவனோ ஒருத்தர் நிக்கிறான்னு அந்த ஆள் போயிட்டு இருக்கிறார். இந்த பையன் என்ன பண்றாருன்னா, அவர் பார்த்துட்டாராம். பார்த்துட்டு இவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு தெரியுமா? நான் பிடிச்ச நோம்புக்குலாம் அதுதான் எனக்கு பலனை கொடுத்துட்டான் சுப்ஹானல்லாஹ். என்ன பலனு? ஹஜ்ஜிக்கான வாய்ப்பை கொடுத்தானா? உம்ராக்கான வாய்ப்பை கொடுத்தானா? அதெல்லாம் இல்லை. அவர் பிடிச்ச நோம்புக்கான பலனை எல்லாம் கொடுத்துட்டானா? என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, அந்த நடிகரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை, நமக்கு
இப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி உருவாவாங்க? அவங்க பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தன் பிள்ளை எதை நோக்கி செல்கிறது என்று கூட கண்டுக்காமல், கவனிக்காமல், பார்க்காமல் எதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? மார்க்கத்தை விளங்காத, புரியாத, நோம்புடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய மதிப்பு என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அல்லாஹ் சொல்லுகிறான் நோம்புக்கான கூலியை நானே தருவேன் என்று பதிவு செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க நோம்பு, அதற்கான கூலி கேவலம் காசுக்காக நடிக்கக்கூடிய, காசுக்காக ஆடையை கூட கலற்றி வெக்கம் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒருவருக்காக வேண்டி நோம்புடைய பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். இப்படி அந்த இளைஞர் சொன்னதாக ஹஸரத் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உண்மை அதுதான். இன்றைய சூழ்நிலை காலங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம கேட்டிருப்போம், எனக்கு சூர்யாவை மாதிரி மாப்பிள்ளை வேணும், சிவகார்த்திகை மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும். ஒரு முஸ்லிம் பெண் சொன்னது. கிட்டத்தட்ட 2013-14 இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி டிவியில பேட்டி கொடுக்குது, சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும், சிவகார்த்திகை மாதிரி மாப்பிள்ளை வேணும். சூர்யா என்ன ஹாலிது பின் வலிதா? சிவகார்த்திகை என்ன அலிரதி இல்லாம மாதிரி உள்ளவரா? இல்ல என்ன நடக்குது? சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப யாரை நேசிக்கணும்னு தெரியல, யாரை நேசிக்கணும், யாரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளணும் தெரியல. இன்னைக்கு நடிகர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய பெண்கள், அதிகமாக பெண்கள் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். ஒரு பெண் சொல்றாங்க, இஸ்லாமிய பெண் சொல்லுது, நாங்க அரசியல் பேசல, சகோதரிகள் கவனமாக கேளுங்க, நான் அரசியல் பேசல, வேதனையை பதிவு செய்கிறேன். ஒரு பெண் சொல்றாங்க, விஜய் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்னா சோத்துல விஷத்தை வச்சிருங்க, ஓட்டு போடணும்னா சோத்துல விஷத்தை வச்சிருவாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இதையும் அங்கீகரித்துக்கிட்டு சரிமா சரிமா என பிள்ளைக்கு பாசத்தை காட்டுறாரா அவர்? அன்பாதவர்களே, சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு யாரை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திருப்பி கேள்வி கேட்பாங்க, அப்படியா? அப்போ இப்ப இருக்கக்கூடிய சிஎம்மா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்குதா? நான் அரசியல் பேசல, பேசக்கூடியவர்கள், கேள்வி கேட்கக்கூடியவர்கள், படித்தவர்கள், தெரிந்தவர்கள். நாம் சொல்வது நெடிப்பு மட்டுமே ஒரு தகுதியாக, ஒரு அளவுகளாக எடுத்துக்கொள்வது ஏன்? ஒரு நெடிப்பை மட்டுமே தகுதியாக, அளவுகளாக எடுத்துக்கொண்டு இன்றைய சமுதாயம் ஒருவருக்கு பின்னால் ஓடுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, யாருக்கு வேணாலும் கூடிய வாக்கை நீங்கள் செலுத்தலாம், யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம், தவறல்ல. யார் சரியானவர் என்று ஆய்வுக்கு பிறகு அவருடைய படிப்பு, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய மக்கள்ல அவர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஆய்வுக்கு பிறகு யாரை வேண்டுமானாலும் யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், அவருடைய விருப்பம். திருமணம் பதிவு, அரசியல் நான் பதிவு செய்யலாம். ஆனால் அவர் நெடுக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இன்றைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க, படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி சொல்லுது, நான் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுட்டு வந்து இந்த படத்தை பார்த்தேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஜும்மாவுடைய தொழுகைய விட்டுட்டு வந்து படத்தை பார்த்தாங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சான்.
அப்ப தொழுகையுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருப்பாங்க. பெண்கள் ஜுமா அவர்களுக்கு கடமை அல்லையாங்கிறது வேற விஷயம். இங்க சொல்லப்படுறது அந்த தொழுகையை அவர்கள் எந்த அளவுக்கு துச்சமாக கருதி இருக்கிறார்கள் என்பதை சொல்றோம். உடனே சில மேதாவிகள் நம்புவாங்க, ஜும்மா சொல்றதுதான் பெண்களுக்கு கடமை இல்லையே, நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இங்க பதிவு செய்வது ஜும்மாவுடைய தொழுகை எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் முக்கியத்துவத்தை பிடித்திருக்கிறது, ஒரு படத்தை போய் பார்ப்பதற்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் பிடித்திருக்கிறது என்பதை நாம் எங்கு உரசி பார்க்க வேண்டும். அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறது, யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பக்கம் இப்படி நடிகரின் பக்கம் நடிகைகளின் பக்கம் ஓடுவது சொன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தா இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் IPL என்ற கிரிக்கெட்டுக்கு பின்னால பைத்தியமா சுத்திட்டு இருக்கான். IPL கிரிக்கெட்டுக்கு பின்னால பைத்தியமா சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு நல்ல பெரிய பெரிய டேப் வாங்கி கொடுத்துட்டோம், போன் வாங்கி கொடுத்துட்டோம், வீட்டுல ஒய்ஃபை வச்சு ஃப்ரீ ஆக்கி கொடுத்துட்டோம், இல்ல நெட்டு போட்டு கொடுத்துட்டோம். நல்ல கும்பலா உட்கார்ந்து IPL பார்த்து கத்துறான், கதறான், அவன் யாரா விளையாடுறானோ அவனை பத்தி பேசுறான், அவனுடைய வரலாறு எடுத்து பேசுறான். அவன் இன்னைக்கு அவ்வளவு அடிச்சான், இன்னைக்கு அவன் இவ்வளவு அடிச்சான், அவன் பால் அவன் அப்படி போட்டிருக்கலாம், இப்ப இப்படி அடிச்சிருக்கலாம். ஏன் நீ பேசி என்னடா போகுது? உனக்கு ஒரு பைசாக்கு உனக்கு போஜனம் இருக்கா? இல்ல உன் குடும்பத்துக்கு அவன் ஒருவேளை சாப்பாடு வாங்கி தர போறானா? இல்ல உன் கை செலவு கொடுக்க போறானா? ஒரு சட்டை வாங்கி தர போறானா? ஒரு செருப்பு வாங்கி தர போறானா? உனக்கு என்ன ராயம் உனக்கு கிடைக்க போகுது? இதை பற்றி என்னைக்காவது நம்முடைய பெற்றோர்கள் நம்ம சிந்தனை செஞ்சிருப்போமா? என்னமோ பண்ணிட்டு போறான், இந்த கொரோனா வந்துதான் வந்துச்சு, எல்லாம் பாதுகாக்கணும். ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க, நாசமா போச்சு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க வந்து படிக்க முடியாது, எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுங்க. ஏழை எளிய மக்கள் கூட ஒரு 5000 3000 எப்படியோ தோது பண்ணி வாங்கி கொடுத்துச்சு, எல்லா பிள்ளையும் நாசமா போச்சு. எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு டேப் வாங்கி கொடுக்குறீங்களா, எஜுகேஷன் பர்பஸுக்காக நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, தாராளமா வாங்கி கொடுங்க, பிள்ளைங்க படிக்கட்டும், பிரச்சனையே இல்லை. ஆனா அது ஒரு அளவுகோலோடு வைத்துக் கொள்ளுங்கள், அதை கண்காணிங்கள். நமது பிள்ளை என்ன செய்கிறான், எதை பார்க்கிறான் கண்காணிங்க. இல்ல அவன் பயன்பாட்டு முடிச்சதும் வாங்கி வைங்க. கூட்டமா தெருவுக்கு முக்குல 5 பேர் 6 பேர் என்னன்னு பார்த்தா டேப் வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறான். இன்னைக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு பாதி பேர் பைத்தியமா தான் தெரிஞ்சுட்டு இருக்கான். குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச காசு அதுக்கு டாப் அப் பண்ணி விளையாடுறான், கேமுக்கு காசு கட்டி விளையாடுறான். இது எத்தனை பெற்றோருக்கு தெரியும்? எத்தனை பேர் கண்காணிக்கிறோம்? காசு கட்டி அதுக்கு விளையாடுகிறான், அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போறான். அவன் இந்த உலகத்திலே இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் ஒரு குறுகிய கிணத்து தவளை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, மறுமைனா என்ன, சஹாபாக்கள் யாரு, இந்த உலகத்தில் நாம் வாழ்வது எப்படி வாழ வேண்டும், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, நாளைக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, எதை பத்தியும் சுத்தமாக தெரியாது. IPL இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் பத்தி கேட்டீங்கன்னா, அந்த டெல்லியில யார் இருக்கா, CSKல யார் இருக்கா, மும்பைல யார் இருக்கா, லிஸ்ட் போடுவான், யாரு பெஸ்ட் பிளேயர், எவன் எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான். சஹாபாக்கள் ஒரு 10 பேரை வரிசையா சொன்னா தெரியாது. ஒரு காலத்துல உமர், அபூபக்கர், உஸ்மான், அலி, இப்படி ஒரு சில பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான சஹாபாக்கள் பேர் கூட தெரிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் தெரியல. வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, சில பேருக்கு சஹாபாக்கள்னா என்னன்னே தெரியல. சில பிள்ளைகளுக்கு நம்முடைய தூதர் யாருன்னா அதுவும் தெரியல. இதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நடிகர் பேரை சொல்லி கேளுங்க, ஒரு நடிகர் பேரை சொல்லி இது யாருப்பான்னு கேளுங்க, அவன் ஹிஸ்டரியே சொல்லுவான். எத்தனை படம் நடிச்சிருக்காங்க கேளுங்க, சொல்லுவான். அப்ப இஸ்லாம் என்று சும்மா மார்க்கெட்னா மட்டும் போதுமா? அப்ப நம்முடைய நபியை பற்றி, நம்முடைய சஹாபாக்களை பற்றி, நம்முடைய அல்லாஹை பற்றி நாம எப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம்? ஒவ்வொருவரும் உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க, உள்ளத்துல கை வச்சு உங்களுக்கு நீங்களே கேள்வி எழுப்பி பாருங்க. நம்முடைய பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வைத்து நபியை பற்றியோ சஹாபாக்களை பற்றியோ அல்லாஹை பற்றியோ ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போமா?
ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போமா? நம்மளுடைய பிள்ளைகிட்ட நாம பேசக்கூடிய உரையாடல் எப்படி தெரியுமா இருக்குது? கடைக்கு போய் ஜாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட் கொடுப்போம், அது வாங்கிட்டு வருவான். எங்கடா போன? பணம் போனியா? ஏன்டா லேட்டு கேட்போம். ஸ்கூல் ஹோம்ஒர்க் செஞ்சியா? டியூஷன் போனியா? இதைத்தான் கேட்போம். மனசு விட்டு எப்ப பேசி இருக்கிறோம்? நபியை பத்தி எங்க சொல்லி இருக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப பிள்ளைகிட்ட மனதை விட்டு அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பத்தி, நல்லது கெட்டதை பத்தி ஒழுங்கா பேசுறதே கிடையாது. அவன் கால் போன போக்கில் போறான், என்னென்னமோ கத்துக்கிறான், என்னென்னமோ பேசுறான், பின்னால குத்துது குடையுதுன்னா என்ன செய்ய முடியும்? நல்ல வயதான பிறகு வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, பேசுறதெல்லாம் ஆபாசன பேச்சு, இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசுறான். என்னைக்காச்சும் கண்டுக்கிறோமா? கேட்டா அவன் சொல்லுவோம், சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். ஜி தூக்கி போட்டு மிதிங்க, நாம பெற்றெடுத்த பிள்ளை தானே, கண்டிக்க மாட்டோம். அவன் கேட்கறனா விட்டுருவோம். நம்ம பிள்ளை சொல் பேச்சு கேட்கறான், கேட்க மாட்டான் அப்படின்னு விட்டுருவோம். கடைசியில அவன் பெரிதா போனதற்கு பிறகு 18 வயது 20 வயதுல அவனை மாறி ஒரு மோசமான பிள்ளையை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளையை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நாம் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். நமது பெண் பிள்ளைகளை, நமது ஆண் பிள்ளைகளை அவன் யாரை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறான், எதன் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறான், எதை அவன் அடிக்ட் ஆகியிருக்கான், எதன் மீது அடிமையாக இருக்கிறான், எதை ரொம்ப விரும்புகிறான், அது தவறான விருப்பமாக இருந்தால், தவறான எண்ணமாக இருந்தால், தவறான புதிதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது நம் ஒவ்வொரு மீதும் கடமை. குறிப்பாக பெற்றோர்கள், தாய்மார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இதில் நாம் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். நாம் பல முறை சொல்வது உண்டு, இசை நமக்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே நல்ல பாட்டை போட்டு ரசிக்கிறான், நாமளும் தான் ரசிக்கிறோம். அவர் எப்படி பிள்ளைய நம்ம சரி செய்ய முடியும்? பாட்டுல, அந்த பாட்டுல ஆபாசமான வார்த்தைகள், இரட்டை அர்த்தமுடைய வார்த்தைகள் எவ்வளவு வருது. இன்னைக்கு அதை பற்றி எங்கேயாவது கவலை கொண்டு இருக்கிறோமா? எந்த அளவுக்குன்னு சொன்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு பாவமாவே தெரியல, இதெல்லாம் ஒரு பாவமாக நம்ம கணக்கெடுக்கல. அன்பாதவர்களே, மாற்று மத அன்பர்கள் ஒரு ஒரு வருடம் அல்லது 2 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், மலைக்கு போவாங்க. அவர்கள் பக்தியா என்ன செய்வாங்க? மலைக்கு போவாங்க. ஆண்கள் போவாங்க, பெண்கள் போவாங்க, சபரிமலைக்கு போவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுமில்ல, எல்லோருக்கும் தெரியுமில்ல. சபரிமலைக்கு என்ன செய்வாங்க? ஆண்கள் போவாங்க, பெண்கள் போவாங்க. அவர்களுடைய ஐதீகம், அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் போறாங்க. ஒரு 2 வருடம் 3 வருடம் இருக்கும். அந்த கேப்ல ஒரு வேன் 2 வேன் வந்து விபத்துக்கு உள்ளாகுது. பெண்கள் போன வேன், பக்தியா போனவங்க தான். என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அதுல ஒரே ஆட்டம் பாட்டம். அப்படி போன வேன், ஒரே ஆட்டம் பாட்டம். இதை அந்த மாற்று மத அன்பர்களே அவர்களே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஏப்பா ஒரு மலைக்கு போறீங்க, ஒரு பயபக்தியாக ஒரு கடவுளை நீங்க தரிசிப்பதற்காக போறீங்க, அதுலயே இப்படி ஒரு அனாச்சாரத்தை செஞ்சுட்டு போறீங்க. அவங்களே கேள்வி கேட்டாங்க. யார்? இசையை ஹராம்னு சொல்லாத, இசையை நேசிக்கக்கூடிய, இசையை விரும்பக்கூடிய, இசையை கேட்கக்கூடிய அந்த சகோதரர்களே, ஒரு கடவுளை தரிசிக்க போகக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி ஆடல் பாடலோட போறீங்கன்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சாங்க? வருத்தம் தெரிவிச்சாங்க. இங்க கேள்வி என்னன்னா, இசை என்பது ஹராம், அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அது மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை என்று ஆணித்தனமாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு எத்தனை பேர் டூர் போறாங்க? டூருக்கு வர வண்டியை பார்த்தா ஒரே பாட்டு, ஒரே சவுண்டு.
இங்கேருந்து வெளியூர் போறாங்க, ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போறாங்க, ஒரே பாட்டு சத்தம் ஆடல் ஓன்னு சத்தத்தோட போறாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பயணமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது, அந்த பாடலை கேட்டுக்கொண்டு பாடலை ரசித்துக் கொண்டு எனது உயிர் பிரிந்தால் நான் எந்த அடிப்படையில் நான் உயிரை துறந்தவனாக இருப்பேன்? அல்லாஹ்வை நேசித்த அடிப்படையிலா? அல்லாஹ்வை விரும்பிய அடிப்படையிலா? தொழுதவனாகவா? எந்த அடிப்படையில் உயிர் பிரிந்திருக்கும்? நம்முடைய ஒவ்வொரு துவாவும் யா அல்லாஹ் என் உயிரை நீ கைப்பற்றும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவாறு என் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். உன்னை நான் சஜிதா செய்த வண்ணத்தில் என் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். உன்னை ருக்கு செய்த வண்ணத்தில் எனக்கு உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். நன்மை செய்த விதத்தில் நான் கைப்பற்ற வேண்டும். என் உயிரை நீ கைப்பற்றுவாயாக. பாவம் செய்த நிலையிலோ, பாவத்தை பார்க்கும் நிலையிலோ, பாவத்தை விரும்பக்கூடிய நிலையிலோ, பாவத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையிலோ, பாவம் என்று பாவத்தின் பக்கம் என் கால்கள் நடைபோடக்கூடிய நிலையிலோ எனது உயிரை நீ எடுத்து விடாத யா ரப்பே என்று நாம் துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டுமா? அல்லது இப்படிப்பட்ட அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது எனது உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு சஹாபி வீட்டுல சரிஞ்சிருக்கக்கூடிய கல்லை எல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்கிறார். வீட்டுல கல்லு அடுக்கி இருக்கக்கூடிய கல்லெல்லாம் சரிஞ்சிருக்கு, அதை சரி செய்யறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போறாங்க. போகும்போது என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாங்க அந்த சஹாபிட்ட. அந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ் நான் கல்லை எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இதை விட விரைவாக மரணம் வரும், இதை விட விரைவாக மரணம் வரும் அப்படின்னா அந்த இடத்துல மரணத்துடைய சிந்தனையே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு சொல்லிட்டு போனாங்க. அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, இன்னைக்கு மரணம் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இன்னைக்கு நம்ம மரணமே வராததை போன்று நாம் செய்யக்கூடிய அநியாயம் என்ன, அட்டுழியம் என்ன, செய்யக்கூடிய ஒழுங்கினங்கள் என்ன. அன்பார்ந்த சொந்தங்களை உறவுகளே, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை நன்மையின் பக்கம் நாம் கழிக்க வேண்டுமா அல்லது தீமையை நாம் கழிக்க வேண்டுமா? பல தடவை இங்க நான் சொல்லியிருக்கிறேன், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா பாட்டு தான், பெண்கள் பாட்டு தான் போடுறாங்க. அது ஆலிமா படிச்ச பிள்ளையும் போடுது. அல்லாஹ் அக்பர், என்னதுதான் படிச்சாங்கன்னு தெரியல, எப்படி என்னதுதான் விளங்கினாலும் தெரியல. ரொம்ப வேதனையா இருக்குது. குர்ஆன் ஹதீஸை படிச்ச ஒரு ஆலிமா பெண்களும் வைக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய ஒரு ஆபிதாவா இருக்கக்கூடிய, வணக்கஸ்தாலியா இருக்கக்கூடிய, குர்ஆனோட ஹதீஸோட தொடர்பு இருக்கக்கூடிய பெண்களும் வைக்கிறாங்க. அப்ப என்ன புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கு? மார்க்கம் சம்பந்தமான என்ன புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கு? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இசை ஹராமா ஹலாலா? சத்தமா சொல்லுங்க. தெளிவான ஹராம், அப்படிதானே? அப்ப ஹராம்னு தெரிந்து கொண்டு எத்தனை பேர் ஸ்டேட்டஸ்ல நம்ம பாட்டு வைக்கிறோம், பிஜிஎம் வைக்கிறோம்? அது எத்தனை பேர் பார்க்கறாங்க, அதை கேட்கிறாங்க? அவங்களுடைய பாவம் யாருக்கு போகும்? அதை பார்க்க வச்சு கேட்க வச்சு நமக்கு தானே போகும். புரிய வேண்டும், நாம் விளங்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயம், பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல டிக்டாக்னு ஒண்ணு இருந்துச்சு, ரொம்ப மோசம். எல்லாரும் ஆடல் பாடல், எல்லா பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸ் போறேன்னு சொல்லி பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துச்சு. பல ரோஷமுள்ள ஆண்கள் தனது மனைவியை தலாக்கு விட்டாங்க, இப்படிப்பட்ட பெண் எனக்கு வேணாம்னு சொல்லி. கடைசியில அந்த டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இந்தோனேசியாவில் பேன் பண்ணாங்க. முதல்ல அவங்க தான் பேன் பண்ணாங்க இந்தோனேசியாவில். காரணம் தெரியுமா? அதிகமா சின்ன பிள்ளைங்கலாம் அதை பயன்படுத்துது, அதிகமான இதுல ஆபாசங்கள் அதிகமா வருது, அதனால நாங்க பேன் பண்றோம். திரும்பி அந்த டிக்டாக் நிறுவனம் போய் நாங்க இதை நிக்கிறோம் அதை நிக்கிறோம், இந்த வயசுல நாங்க வரம்புகளை ஏற்படுத்தணும் அப்படி இப்படி சொல்லி திரும்ப அதை வந்து என்ன செஞ்சாங்க, ஓபன் பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் பேன் தான். டிக்டாக்குடைய இடத்தை இன்னைக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது. என்னது? நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்ஸ்டாகிராம். அது உள்ளார போனா முக்காவாசி பைத்தியங்கள் தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பைத்தியம். அதுல நடக்கிறதா உலக போக்க நம்பிக்கிட்டு இருக்கிறான், அதுல நடக்கிறதா உலக நடைமுறை நம்பிக்கிட்டு இருக்கிறான், அதுல இருக்கிறதா ஒரு ரியாலிட்டி நம்பிக்கிட்டு இருக்கிறான்.
தன்னுடைய போட்டோக்கு ஒரு 1000 லைக் வந்துட்டா தன்னை அப்படியே பெரிய ஹீரோவா அப்படியே தன்னை நினைச்சுக்கிட்டு ரோட்ல நடக்கிற நடையும் பார்க்கிற பார்வையும் மிதப்பும் அல்லாஹ் அக்பர் வழிகட்டின் பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கு. தன்னை தானே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிறான். காரணம் என்னன்னா 1000 பேர் பார்த்துட்டான். விதவிதமா போஸ் போடுறது, என்னென்ன பண்ணா வியூ கிடைக்கும். இன்னைக்கு பெண்கள் வியூஸ்க்காக வேண்டி தன்னுடைய அலங்காரத்தை கணவனுக்கு மட்டும்தான் காமிக்க வேணும், அதை இன்னைக்கு உலகத்துக்கே காமிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் வியூஸ் வேணுமா. எவ்வளவு பெரிய, அதாவது வெட்க உணர்வு என்பதே நீங்க போயிடுச்சு. வெட்க உணர்வே போயிடுச்சு. வெட்க உணர்வு இல்லாமல் போனது சமுதாயம் இன்றைய தினத்தில் சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சொந்தங்களை உறவுகளை, இது எல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அவனுடைய வலையில் நாம் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஷைத்தான் சொன்னான், நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கியதால், அல்லாஹ்விடத்தில் பேசினான், நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையை நான் அமர்ந்து கொள்வேன். வலப்பக்கமாக இடப்பக்கமாக எல்லா புறத்திலும் நான் அவர்களை அமர்ந்து கொண்டு நான் என்ன செய்வேன், வழி எடுப்பேன். எல்லா பாதையிலும் அமர்ந்து கொண்டு அவர்களை வழி எடுப்பேன் என்று சொல்லிட்டு ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷைத்தான் சொன்ன வார்த்தை, வலா தஜிது அக்ஸரஹும் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். எனவே அவர்களை பெரும்பாலான மக்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். நான் வழி எடுப்பேன், பெரும்பாலான மக்களை எப்படி பெற்றுக் கொள்ள முடியாது? உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, தொழுகையின் பக்கம் நடைபெறக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக, பாவத்தை விட்டு விலகக்கூடிய மக்களாக நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். சவால் விட்டுட்டு வந்திருக்கான் ஷைத்தான். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இப்படி எல்லாம் உன்னை வழி எடுப்பான் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் வழி எடுப்பான். அல்லாஹ் சொல்றான், அவன் உனக்கு பகிரங்கமான எதிரி ஷைத்தான், அவனை வலையிலே விழுந்து விடாத என்று அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய போதனையை நாங்கள் புறக்கணித்து மனம் போன இச்சை நாம் வாழ்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் என்னுடைய அந்த போதனையை விட்டு புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையா தான் இருக்கும். இறைவனுடைய அல்லாஹ்வுடைய போதனையை யார் புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பும் பொழுது குருடனாக, கண் பார்வை தெரியாதவனாக நாம் எழுப்புவோம். அப்போ கண் பார்வை தெரியாதவனாக எழுப்பப்பட்டவன் என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ் பதிவு செய்கிறான், என் இறைவா, என்னை எதற்காக வேண்டி என்னை கண் தெரியாதவனாக, குருடனாக என்னை எழுப்பினாய்? வகது குந்து பசீரா, நான் உலகத்தில் வாழும்போது கண் பார்வை உடையவனாக இருந்தனே, ஆனா இப்போ நான் கண் பார்வை தெரியாத குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறேனே. எதற்காக வேண்டி அல்லாஹ், ஏன் ரப்பி, எதற்காக வேண்டி இப்படி என்னை எழுப்பினாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், கால கதாலிக அதத்க அதத்க ஆயாத்துனா, உன்னிடத்திலே என்னுடைய வசனங்கள் வந்தது, உன்னிடத்திலே என்னுடைய வசனங்கள் வந்தது. அதை நீ மறந்து வாழ்ந்தாய், புறக்கணித்து வாழ்ந்தாய், அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு உன் கால்களை நகர்த்தாமல் வாழ்ந்தாய், உன் மனப்போன போக்கில் வாழ்ந்தாய். அதே போன்று இன்றைய தினம் துன்சா, உன்னை நாங்க மறந்துட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலகத்துல வாழ்ந்தப்ப குர்ஆன் ஆயத்துல எவ்வளவு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
உபச்சாரத்தின் பக்கம் போவாத, ஆபாசத்தின் பக்கம் போவாத, பாவத்தின் பக்கம் போவாத, நன்மையை நாடி போய் என்று எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு சொல்லி இருந்தேன். நீ புறக்கணித்து வாழ்ந்தாய், நீ அதை மறுத்து மறந்து வாழ்ந்தாய். அதே மாதிரிதான் இன்றைய தினத்தில, இந்த மறுமை ஒரு தினத்தில நீயும் மறக்கப்பட்டாய், முடிஞ்சு போச்சு. நீ குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறாய். அன்பான சொந்தங்களின் உறவுகளே, நமது குடும்பத்தை காப்பது நம் மீது மிக கடமையாக இருக்கிறது. நமது குடும்பத்தை காப்பது என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஊ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். யாரெல்லாம் பாவம் செய்வார்களோ, அல்லாஹ்வை மறந்து வாழ்வார்களோ, உலகத்தில் கண்ட கல்சடையை நோக்கி ஓடுவார்களோ, அவர்களும் கற்களும் தான் நாளை நரகத்தினுடைய எரிபொருள். அலைஹா மலாயிகா, அதன் மீது மலக்குமார்கள் இருப்பார்கள். அதன் மீது மலக்குமார்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கிலால் ஷிதாத், கடுமையானவர்கள், மிக மிக கடுமையானவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், முரட்டுத்தனமானவர்கள். நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் இறக்கமே பட மாட்டாங்க. அதன் மீது மலக்குகள் இருப்பார்கள். முரட்டுத்தனமானவர்கள், கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இறக்கமே பட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவினாலும் அதற்கு ஒரு காலம் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அப்படியே செய்து முடிப்பார்கள். தண்டனை கொடுக்க சொன்னால் அதை அப்படியே செய்வார்கள். என்னதான் கத்தினாலும் புலம்புனாலும், நாம் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் காதில் வாங்கவே மாட்டார்கள். முரட்டுத்தனமானவர்கள், கடுமையானவர்கள். அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஒரு துளி கூட மாறாமல் அதை நடத்தி முடிக்கக்கூடிய மலக்குகள் அதன் மீது இருப்பார்கள். இதையெல்லாம் தெரியாம, அறியாம, புரியாம இன்னைக்கு உலகத்துல யார நேசிச்சுக்கிட்டு நம்முடைய புள்ள ஓடிக்கிட்டு இருக்குது, யாரை விரும்பிக்கிட்டு இன்னைக்கு நமது புள்ள இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குது, எதை நோக்கி நமது சமூகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சொந்தங்களை, உறவுகளே, நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். குழந்தைகளை கண்காணியுங்கள். குழந்தைகளை தயவு செய்து கண்காணிங்கள். கையில் இருக்கக்கூடிய அந்த போன்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. எதை பார்க்கிறார்கள், எதை செய்கிறார்கள் என்று கட்டுப்படுத்துங்க. அவர்களை கேம்கள்லாம் விளாட விடாதீங்க. அதை வாங்கி வைங்க. எப்படி போறான், நமக்கு தொல்லை கொடுக்காம எங்கேயாச்சும் அவன் அமைதியா இருந்தா போதுன்னு அவனை விடாதீங்க. இன்றைய காலகட்டம் மோசமான காலகட்டமாக இருக்குது. நிறைய இடங்களில் மூளை சலவைகள் செய்யப்படுகிறது. அவன் அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல், நபியுடைய பாசம் இல்லாமல் வாழ்ந்தார் என்று சொன்னால் மோசமானதாகத்தான் வாழ்வான். குழந்தைகளுடைய நடவடிக்கையை நோட்டமிடுங்கள். அவனுக்கு குர்ஆனுடைய சிந்தனையை போதனை செய்யுங்கள். அதிகமாக குர்ஆனுடைய சிந்தனையை சொல்லுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் அவனிடத்திலே குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, நபியை பற்றி, வரலாறை பற்றி, சஹாபாக்களை பற்றி 5 நிமிடம் அவனிடத்திலே நல்ல முறையில் உரையாடுங்கள். சரியான முறையில் அவன் தொழுகிறானா, தொழுகையை கடைபிடிக்கிறானா என்று கண்காணியுங்கள். அதோடு நாமும் தொழக்கூடியவர்களா இருக்கும். நாமும் நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக நமது பிள்ளைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமது பிள்ளை தன்னை போல மாறுவான் இன்ஷா அல்லாஹ். பள்ளிக்கு சரியா செல்றானா, மதரசாவுக்கு சரியாக அவன் போகிறானா, வருகிறானா, பாடங்கள் படிக்கிறானா, தொழுகையில் அவன் ஈடுபடுகிறானா என்று அதை கொஞ்சம் கவனப்படுங்கள். இதை நாம் சரிவர செய்து வந்தால்
இதை நாம் சரிவர செய்து வந்தால் அவ்வப்போது அவனை நாம் நோட்டமிட்டு அவ்வப்போது அவனை நாம் கண்காணித்து மார்க்க விஷயங்களை அவ்வப்போது அவனிடத்திலே பேசி வந்தால், அல்லாஹ் பற்றி கூறினால், நபியை பற்றி கூறினால், சஹாபாக்களை பற்றி கூறி அவனிடத்தில் மார்க்க சிந்தனையை அவ்வப்போது நாம் எடுத்து உரைத்துக் கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அவன் மிக சிறந்த ஒரு தலைமுறையாக உருவாக்குவான், சிறந்த ஒரு சமுதாயமாக அவர்கள் உருவாக்குவார்கள். சஹாபாக்கள் செய்த தியாகத்தை எடுத்து சொல்லுங்கள் அன்பாதவர்களே. சஹாபாக்கள் செய்த தியாகத்தை நாங்கள் மதிக்காவிட்டாலும் அதை மிதிக்காமல் இருக்க வேண்டும். இதற்காகவா நமது சஹாபாக்கள் தனது உயிரை தியாகம் செய்தார்கள்? நமது சமூகம் இப்படி மோசமான ஒரு கால சூழ்நிலையின் பக்கம் ஓடுவதற்காகவா அவர்கள் இப்படி தனது வாழ்க்கையை அவர்கள் தியாகம் செய்தார்கள்? மார்க்கத்திற்கு நாங்கள் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு நமது பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அவருடைய தியாகத்தை நாம் அதிகமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து வந்த விதத்தை நாம் சொல்ல வேண்டும். ஷிர்க்கை பற்றி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை பற்றி அவனுக்கு விளக்க வேண்டும். ஒழுக்கங்களை மார்க்கம் எந்த அளவுக்கு கடைபிடிக்க சொல்கிறது, நல்ல காரியங்களை எப்படியெல்லாம் மார்க்கம் போதிக்கிறது, எதுவெல்லாம் அநியாயம் எதையெல்லாம் அசிங்கம் என்பதை மார்க்கம் எப்படி அவர் தெளிவுபடுத்துகிறது என்பதையெல்லாம் அவ்வப்போது அவனிடத்தில் நாம் சொல்லிக் கொண்டே வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை நாம் தொடர்ந்து அவரிடத்தில் நாம் சொல்லிக் கொண்டு வருவோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவன் சிறந்த சமூகமாக, சிறந்த ஒரு ஆளுமையாக, சிறந்த ஒரு தலைமுறையாக அவர்கள் உருவாவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆக நமது பிள்ளைகளை நாங்கள் கண்காணிப்போம், அவர்களிடத்தில் மார்க்க விஷயத்தை எடுத்து வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருங்காலம் வரக்கூடிய நமது இளைய தலைமுறைகளை சிறந்த தலைமுறைகளாக, சிறந்த சமூகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆக்கருவானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.